மே மாதம் 1ஆம் தேதியில தேவனுடைய செய்தியை வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், நம்மை பலப்படுத்தினார், தாங்கினார், நம்மை சுமந்தார், தப்புவித்தார். இந்த மாதம் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் நான் தெரிந்து கொண்ட நம்ம வசனம் ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Isaiah chapter 54 verse 10. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை யார் சொல்லுகிறார் என்றால், முதலாவது நாம் பார்க்கும்போது உன்மேல் மன உருகிறதான கர்த்தர், மனதுருகிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்து உன்னை மீட்டுக் கொண்டு இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தர், உன்மேல் இரக்கமாய் இருக்கிற கர்த்தர், உன்மேல் மனதுருகிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை யாரும் பார்க்கறதுல, எனக்கு யாரை இறக்க செய்யறதுல, நான் கைவிடப்பட்டவள், நான் மிகவும் உபத்திரத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கமா இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களா, வேதனையா இருக்கீங்களா? இந்த கால வழியில கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்மேல் மனதுருகிறதான கர்த்தர், நம்மேல் மனதுருகிறதான கர்த்தர். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து உபத்திரப்படும் பொழுது, நாம் வேதனைப்படும் பொழுது, நாம் துக்கப்படும் போது நம்மேல் மனதுருகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான கர்த்தர். அவர் நாம் கஷ்டப்படும் போது அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார், அவர் நம்மோடு கூட அவரும் அதாவது துக்கப்படுகிறதான தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். நம்மேல் மனதுருகிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு பார்ப்போம் என்று சொன்னால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகளை யாராவது அசைக்க முடியுமா? மலைகளை தூக்கி இங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வச்சிட முடியுமா? பெயர்ந்து வைக்க முடியுமா? மலைகளை யாராலுமே அசைக்க முடியாது. மலைகளை நாம் எதுவுமே செய்ய முடியாது. மலைகள் ஆட சொல்றாரு, நீ மலை போல நினைச்சிருக்கிற யாராகிலும், நீ எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்ல ஒரு மலை போல நீங்க நம்பிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் விலகி போனாலும், அவர்கள் நிலை பெயர்ந்து போனாலும், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு நான் ஆதரவா இருப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி உனக்காக யாராகிலும் மலை போன்ற ஒரு பேச்சை பேசியிருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்களும் கைவிட்டு விட்டாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், பர்வதம் எங்கேயாவது நிலை பெயர்ந்து போகுமா? போகவே போகாது. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் கூட சரி, ஒருவேளை உலகத்துல நடக்க முடியாத காரியம் உன் வாழ்க்கையில ஒருவேளை நடந்து விட்டாலும் சரி, ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? உலகத்துல எவ்வளவு ஜனங்க இருக்காங்க, எனக்கு மட்டும் இப்படியா? என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படியா? எனக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடியா, இவ்வளவு மன கஷ்டமான்னு சொல்லி நீ கலங்குகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயனால், இந்த கால வழியில கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், எல்லாருமே மகளே, எல்லாருமே மகனே, உன்மேல் மனதுருகிறதான கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். மலைகள் விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த கால வழியில நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. மலைகள் விலகிட்டவங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிட்டோம், அதற்கு மேலாக, அந்த மலைகளுக்கு மேலாக, அந்த பர்வதங்களுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபை விலகாமல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே நம்மோட பேசி, உங்களோட பேசி கர்த்தர் உங்களை ஆதரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். எல்லாருமே மகனே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நீ நம்பி இருக்கிற ஆட்கள் ஒருவேளை விலகி போயிடலாம், நீ இவங்கதான் எனக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இவங்க என்னை பார்த்து எடுத்துருவாங்க, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருப்பாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க நம்பி இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவேளை விலகி போயிட்டாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஸ்தோத்திரம். அப்புறமா என்ன சொல்றாருன்னா, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை வைத்து நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர்,
உள்ளவர். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்பேற்பட்ட தேவனைத்தான் நம்ம எல்லாம் சேவிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனைத்தான் நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் விவிதமா சொல்லுகிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல அதிகமான ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம், ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயிச்சு கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்ணில சேர கடுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அந்த கிருபாசனம், ஸ்தோத்திரம். நமக்கு கிருபை கிடைக்கணும்னு சொன்னா அந்த கிருபாசனத்துக்கு முன்னால நம்ம போனோம். ஹல்லேலூயா. அங்கதான் நமக்கு கிருபை கிடைக்கும். வசனத்துல வாசிக்கிறோம், காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அந்த புதிதான கிருபை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது, காலை தோறும் புதிதா இருக்கிறது. நம்ம எழுந்த உடனே இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்குவேன், ஐயோ நான் இங்க போடுமே, அவங்க கிட்ட பேசுவேன், எப்படி நான் பேசுவேன், எதை எப்படி பண்ணுவேன், எதை எங்கே நான் போவேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அந்த கிருபைக்காய் காத்திருக்கணும். அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும். எங்க போனோம்னு சொன்னா கிருபாசன தண்டைக்கு போனோம். ஹல்லேலூயா. அந்த கிருபாசனத்தை எங்க இருக்குன்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த உடன்படிக்கையின் பெட்டியில, பெட்டி மேலே இருக்கிறதான அந்த கேருபீன்கள் மத்தியில தான் கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா காலை தோறும் நாம் செபத்துல இருந்து கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், வாங்க தைரியமா நாம் கிருபாசன தண்டையில போட. எதுக்காக போனோம்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கிருபாசன தண்டைக்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்க பவுலப்போஸ்தலன் குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து நம்ம உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவருக்கு ஒரு பலவீனம் இருந்ததா. அந்த பலவீனத்தை குறித்து அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான பலவீனம் இருக்கு, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதான் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம், அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பல வியாக்கியானங்கள், பல பக்தர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு ஒரு வியாதி இருந்தது. அல்ல சிலர் சொல்றாங்க அவர் குள்ளரா இருந்தார், மிகவும் உயரத்துல மிகவும் குறைவா இருந்தார் என்று சொல்லி. எப்படி இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். அவர் சொல்றாங்க, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, அதை நீங்கும்படியாய் நான் கர்த்தரிடத்துல கேட்டேன். அது எப்படி ஆகிலும் அது அப்பப்போ என்னை குட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அப்பப்போ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, அப்பப்போ என்னை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கு, எனக்கு இருக்கிற பலவீனம் அப்பப்போ என்னை சோர்வுபடுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாராம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பாத்தீங்களா, நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில, நம்முடைய வேதனை மத்தியில, பண நெருக்கடியின் மத்தியில, அதாவது போராட்டங்கள் மத்தியில, ஒருவேளை அக்கினிக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டிய ஒருவேளை பாதைகள் இருந்தாலும் அதன் நடுவிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை அவ்வளோ பெருசா? ஆமா, கர்த்தருடைய கிருபை அவ்வளோ பெருசா இருக்கு. இங்க பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த வியாதி என்ன விட்டு போனோம். ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், எதுவா இருந்தா சரி, இதை நீங்கும்படி நீங்க செவப்படும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதை நீங்கும்படியாய் சொல்லாத, அதன் மேலே அதற்கு பதிலாக என்னுடைய கிருபை உனக்கு தருகிறேன், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த கிருபை எங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா கிருபாசன தண்டையில. ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம எல்லாரும் நெருங்கி போய் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு
நாளும் நாம் வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த நமக்கு அது ஏதுவா இருக்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு சொல்றாரு. உனக்கு பலவீனமா, மனத்துல ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை வியாதி வந்து ரொம்ப மாம்சத்துல பலவீனாயிட்டீங்களா? ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல பலவீனமா போயிட்டீங்களா? என்னால சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியல, நான் ஒரு கூனியா இருக்கிறேன், சூமின கையை உடையவனா இருக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்க முடியல, கர்த்தரை சரியா தொழுது கொள்ள முடியல, ஓ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நான் குந்தி போயிருக்கிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருப்பீங்களா? ஆனா சொல்றாரு, உனக்கு அதான் பலவீனம்னா அந்த பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பண நெருக்கடியில பலவீனமா, படிப்புல பலவீனமா, வேலையில் என்ற ஒரு பலவீனமா, எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனா சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். பெற்றோர்களை எழுந்து துக்கத்தோடு காணப்படுறீங்களா? கணவனை எழுந்து துக்கத்தோடு காணப்படுறீங்களா? அருமையான சகோதரியே ஆட சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்ன பலன் பூர்ணமாய் விளங்கும். பண நெருக்கடியில என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். வியாதி மத்தியில என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்க செபிங்க. ஆண்டவரே, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே, அப்படியே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே என்று சொல்லி ஆனசமத்துல செபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை என்று சொல்லும் போது இந்த கிருபை என்னெல்லாம் காரியத்தை நமக்கு செய்யும் தெரியுங்களா? எபேசியர் 2:5 வாசிக்கிறோம், கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால மனம் திரும்பப்பட்டோம், கிருபையினால நாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் தெரியுங்களா? அதாவது முதலாவது கிருபையினால நாம் மனம் திரும்பப்படுகிறோம், கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால அநேக பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய நீதினாலோ நம்முடைய பரிசுத்தத்தினால அல்லவே அல்ல, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை தான் இம்மட்டும் நம்மை தாங்கி வருகிறது. அவருடைய கிருபை எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையா இருக்கிறது. அப்புறமா கிருபை தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அவருடைய கிருபை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையினால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. பாருங்க, அவருடைய கிருபை என்னெல்லாம் செய்கிறது பாருங்க. கிருபையினால நமக்கு தைரியம் கிடைக்கிறது, கிருபையினால நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது. அந்த கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா பிசாசின் எல்லா வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு வல்லமையோ தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை நமக்கு வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த கிருபையை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கும் நமக்கும் அந்த கிருபை மிக மிகவும் அவசியமா இருக்கிறது. அது இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் நிர்மூலமாயிருப்போம். வசனத்துல வாசிக்கிறீங்களா? நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. அவருடைய கிருபை தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம்? அவருடைய கிருபை நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு பலனை கொடுக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. ஸ்தோத்திரம்! அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம்! இன்னைக்கு அவருடைய கிருபைனால தான் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்க யோசித்து பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன பிறகு, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றப்பட்டு இருக்கு இல்லைங்களா? உங்க பண விஷயம் ஆனாலும், வீடு ஆனாலும், செல்வாக்கானாலும், உங்களுடைய பொருளாதார நிலைமை ஆனாலும், உங்களுடைய பேச்சானாலும், உங்களுடைய கிரியானாலும் எவ்வளவு மாற்றப்பட்டுச்சு பாத்தீங்களா? அது மாற்றப்படுகிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை என்ன செய்கிறது? நம்மளை வேரூன்றி நிற்க பண்ணுகிறது, ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிறது. நாம அல்லாடுகிறவர்கள் அல்ல, நானல் அல்ல. நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றின் மேல் ஜெயத்தை பெற்று ஒருவரும் அசைக்க கூடாத படிக்க நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற பிள்ளைகளா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அது தருகிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை நம்மை போதிக்கிறது. அவருடைய கிருபை நம்மை முழுமையாக மாற்றி விடுகிறது. அவருடைய கிருபை எல்லா குறைச்சல் எல்லாம் மாற்றி நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை சம்பூர்ணப்படுத்தி நம்மை பலப்படுத்தி முழுமையான ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறது அவருடைய கிருபை. நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய பணம் இல்லை, நம்முடையதான செல்வாக்கு இல்லை, நம்முடையதான ஞானம் இல்லை, அறிவில்லை, புத்தி இல்லை. நம்மை முழுமையாக மாற்றி ஒரு மனுஷனாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, ஒரு குடும்பத்தின் தலைவியாக நம்மை நிறுத்துகிறது எது தெரியுமா? அவருடைய கிருபை.
அவருடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். நான் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நிச்சயமாகவே இந்த மே மாதம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அட்மிஷன் டைம், காலேஜில் அட்மிஷன் பண்ணணும், ஸ்கூல்ஸில் அட்மிஷன் பண்ணணும், ரொம்ப கஷ்டமா தெரியும் உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றார், அதுக்கு மேலாக என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உண்மையில மனதுருகிற கர்த்தர். நீ துக்கமா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், நீ வேதனையா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். உண்மையில் மனதுருகிறதான கர்த்தர். உனக்காக கர்த்தர் கேருபீன்களை அனுப்புவார், உனக்காக கர்த்தர் சேராபீன்களை அனுப்புவார். பணிவிடையின் ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகள் வந்து உனக்காக வேலை செய்வார்கள். நீ கேட்கிற ஒவ்வொரு காலத்தையும் உனக்காக அவர்கள் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அந்த கிருபை எங்க இருக்கு? அது மகா பசுத்த ஸ்தலத்துல வைத்திருக்கிறது. அதாவது கிருபாசனத்துல. அந்த கிருபாசனத்துல போய் நம்மை ஆயத்தப்படுத்தி காலைதோறும் அவை கிருபை பெற்று நம் வாழ கர்த்தர் நம்ம திறக்க செய்யட்டும். கர்த்தர் தாம் இந்த மே மாசத்தை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி கொடுப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ராஜா. இந்த மே மாதத்தை கூட காணும்படி எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. இந்த மே மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அதாவது என்னுடையதான உடன்படிக்கையும் என்னுடைய கிருபையும் உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை விலகாமலும் உண்மையில் மனதுருகிறதான கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாசகமே ராஜா. ஆமாண்டவரே, இப்படியாகவே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அந்த கிருபாசன தண்டையில தேவ சமூகத்துல காத்திருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தும்படியால் இந்த கிருபையினால வரக்கூடிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே, தைரியத்தையும், ரட்சிப்பையும், ஆண்டவரே சம்பத்தையும், செல்வாக்கையும் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று அனுபவித்து கிறிஸ்துவ கேட்டு கர்த்தா வேறுண்டி நிறுத்துற பிள்ளைகளை வாழும்படி கர்த்தர் தாம் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திர எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுமே நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றி உள்ள மாதமாக மாறட்டும். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.